நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். மறக்காம இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முகத்தை மூடிக்கொண்டு எஸ்கேப் ஆன எடப்பாடி பழனிசாமி, களம் இறங்கிய அதிமுகவினர். பாஜக அதிமுக கூட்டணி உடைகிறதா? சமூக வலைதளமா இருக்கலாம், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கலாம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு முகத்தை மூடிக்கொண்டு வெளியேறினார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு 6 காரு மாறி போய் அமித்ஷா அவர்களை சந்தித்தாரு. நம்ம நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு 6 காரு ஏன் மாறி போனோம்? எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்வாரா அப்படின்னு அன்னைக்கு சர்ச்சையாச்சு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நம்ம உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு முகத்தை மூடிக்கிட்டு எதற்காக எஸ்கேப் ஆனாரு? அமித்ஷாவை சந்திப்பது அவ்வளவு பெரிய குற்றமா? யார் கேக்குறாங்க தெரியுமா? டிடிவி தினகரன் தான் கேக்குறாரு. இனிமே முகமூடியார் பழனிசாமி அப்படின்னு கூப்பிடுங்க, எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை எந்த நோக்கத்துக்காக சந்தித்தாரோ அந்த நோக்கம் பேசப்படவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு கெத்தா வட பையன்ல பேசிட்டு போனாரோ அந்த கெத்து இப்போது கிடையாது. வட பையன்ல அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க. அதையும் டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா சுட்டி காட்டி இருக்கிறாரு. எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம், வெற்றி தோல்வி எல்லாம் அப்புறம்தான் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து மழையின் காரணமாகத்தான் கிருஷ்ணகிரி தர்மபுரி மீட்டிங்க ரத்து பண்ணேன் அப்படின்னாரு. அமித்ஷாவை நான் சந்திக்க போல அப்படின்னாரு. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து விட்டு நேரடியா போய் அமித்ஷாவை தான் சந்தித்து இருக்கிறாரு. சோ எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது நம்பிக்கைக்குரியவரா இருக்கிறாரா? அவரை போய் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்பிட்டு இருக்காங்களே. இன்னைக்கே சொல்றேன், நானு அதிமுக தோல்வி அடைந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியை நம்பி நீங்க அமித்ஷா கிட்ட வாங்கி கட்டி கொண்டீங்கனாலும் நான் பொறுப்பு கிடையாது. இப்போதே எஸ்கேப் ஆகி வந்துருங்க. ரெட்டலையை நாசம் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அம்மா கிட்ட இருக்கிற வரைக்கும் ரெட்டலைக்கும் அதிமுகவுக்கும் எந்த அளவுக்கு மதிப்பு இருந்தது. அதுலயும் புரட்சி தலைவர் அவர்கள் எந்த மாதிரியான சட்ட விதியை கொண்டு வந்தாரோ அந்த சட்ட விதிப்படி அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா கட்சி நடத்தினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கட்சி விதியும் மாத்திட்டாரு. இன்னைக்கு யார் யார் காலிலேயே போய் வீராரு. கேட்டா இவங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கடுமையாக டிடிவி தினகரன் அவர்கள் இப்போது எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பது தவறு கிடையாது. ஆனா எதற்காக முகத்தை மூடிக்கிட்டு வந்தார் என்பதுதான் புரிதா இருக்குது. ஒண்ணு, முகத்தை மூடி வந்தது தொடர்பாக ஊடகத்தில் இருக்கிறவங்க யாரும் என்ன வேணுமானாலும் பேசலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னாதான் எதற்காக மூடி வந்த என்ற விஷயமானது நமக்கு புரியும். மொத்தத்துல இன்னைக்கு ஊடகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு வந்து விட்டார். என்ன தப்பு பண்ணாரு? இல்ல அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி லெப்ட் ரைட் வாங்கினாரா? வேர்க்க விறுவிறுக்க தலை தெறிக்க கார் எடுத்துட்டு ஓடி வந்தாரா? அந்த வேர்வையத்தான் கட்சிக்குள்ள தொடைச்சாரா? பதட்டம் அடங்காம முகத்தை மூடிக்கொண்டு வெளியேறினாரா? இல்ல கண்கள் கலங்கினவா? ஏன்னா அமித்ஷா அந்த அளவுக்கு டோஸ் விட்டு இருக்கிறாரு. என்னையா கட்சிக்கு உழைச்சம் எல்லாம் பண்ணி சொல்லுவோம். கட்சியை காப்பாத்தினவங்க இல்ல டிடிவி தினகரனும் சசிகலாவும். ஜெயலலிதா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அரசியலே வேணாம் என்று ஓடிவிட்ட பிறகு அவங்க பின்னாடி இருந்து காப்பாத்தினது டிடிவி தினகரனும் சசிகலாவும் தானே, அவங்க கணவரும் தானே. அப்படி கட்சியை காப்பாத்தின பிறகு தானே ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளுமையா வந்தாங்க. சோ அவங்க கட்சியில் இருக்க கூடாதா? தென் மாவட்டங்களை வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்து சென்றவர்கள் ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த செங்கோட்டையனை நீ கைகூலி என்று சொல்வியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிய லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு வந்து விட்டார் என்பதுதான் இன்னைக்கு ஹாட் டாப்பியா இருக்குது. எல்லா ஊடகமும் அதை தான் விவாதம் பண்றாங்க. மயிலாடுதுறையில வந்து ஆணவ படுகொலை நடந்திருக்குதான். ஆனா 1 மாசம் கூட ஆகலைங்க கவின் படுகொலை, ஆணவ படுகொலை. இன்னைக்கு மாலினி என்ற பெண்ணை வந்து வைரமுத்து என்றவர் காதலித்தார் என்பதற்காக நேத்து மெக்கானிக் செட் வேலையை பார்த்து முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்புகின்ற நள்ளிரவுல இந்த மாலினுடைய சகோதரராக இருக்கக்கூடிய குகன் மற்றும் குணால் 2 பேரும் வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. சோ இந்த 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நண்பர்களும் உறவினர்களும் மொத்தம் 11 பேர் உதவியா இருந்திருக்காங்க. சோ இது ஒரு ஆணவ படுகொலைன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, டேய் அப்பனும் அதாவது பெண்ணுடைய அப்பனும் பையனுடைய அப்பனும் ஒரே ஜாதி தான்யா,
தாயார் தான் ஏன் மாற்று சாதி, அந்த குடும்பத்துல எல்லாரும் தான் எதிர்த்தாங்க, அதனால இது எப்படி வந்து ஆணவ படுகொலையா இருக்கும், இது ஆணவ படுகொலை இல்லை என்று ஒருத்தவங்க சொல்றாங்க. ஆனா இன்னொருத்தர் கிடையாது, அவங்க தாயார் தான் முக்கியமா எதிர்த்தாங்க, பெண்ணுடைய தந்தையாரை பொறுத்தவரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சோ அந்த தாயாருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சாதி ஆணவம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாயாருக்கு சாதி ஆணவம் இருந்தா அந்த பட்டியலினத்தை சார்ந்த அந்த பெண்ணுடைய சகோதரர்களுக்கும் ஆணவ வெறியா? அவங்க தாய் சொன்னது அவங்க நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்றால் இது ஆணவ படுகொலையோ இல்ல ரெண்டு குடும்பத்துக்கு இடையில நடந்த பகை கொலையோ? ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. ஆனா இதை பற்றி ஊடகம் பேசணுமா இல்லையா? எந்த ஊடகத்திலையும் வரல. ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க பொருளாதார அடிப்படையில படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்படி ஏற்றத்தாழ்வு ஒரே சாதியில் இருக்குது, இதை பற்றி பேசவே இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி என்னையா? கவின் படுகொலைக்கு பிறகு வைரமுத்து படுகொலையா? இந்த தமிழகத்துல மாசம் ஒண்ணு நடக்கணுமா? இது என்ன சாபக்கேடா? காவல்துறை என்ன பண்ணுது? இல்ல முதலமைச்சர் என்ன பண்றாரு? இதை பற்றி எவனும் பேசவே இல்ல. ஆனா அதிமுகவினர் வந்து பாத்தீங்கன்னா களம் இறங்கிட்டாங்கப்பா திமுகவினரை கேள்வி கேட்பதற்கு. இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதும் போய் பார்க்கின்ற பொழுது 3 விஷயங்கள் தான் ஹைலைட்டா இருக்குது. எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னத டிடிவி தினகரன் குரூப்பும் சசிகலா குரூப்பும் பன்னீர் குரூப்பும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுகவும் அவங்களுடன் கைகோர்த்து கொண்டது. இத அதிமுகவினர் எப்படி எதிர்கொள்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க என்ன நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு நீட்டை ரத்து பண்ணலையா? முகத்தை மூடிக்கிட்டு ஊர் ஊரா போறதுக்கு துப்புரவு பணியாளர்கள் நாங்க பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து விட்டு பணி நிரந்தரம் செய்யாம இருக்குமா? நாங்க என்ன முகத்தை மூடிக்கிட்டு ஓடுறதுக்கு? நாங்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நாங்க வாக்குறுதி கொடுத்தோமா? இன்னைக்கு நிறைவேற்றாதனால முகத்தை மூடிக்கிட்டு ஓடுறோமா? சோ சொன்னதை செய்யாததும் அதே மாதிரி சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது, அதை சரி செய்யாததும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பலைய உண்டாக்கி இருக்கிறது. முகத்தையே காட்ட முடியல. நாங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிவிட்டேன்னா முகத்தை மூடிக்கிட்டு போறோமா என்ன? எங்க கை சுத்தமா இருக்குதுங்க. ஆனா முகத்தை மூடிக்கொண்டு போறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஆணவ படுகொலை நடப்பதில் இருந்து அதுலயும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி இருக்கின்றார். ஈரோட்ல வந்து திமுக கார கள்ளச்சாராயம் வித்திருக்கிறான், கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலர் என்று வேற சொல்றாங்க திமுக காரவன். இப்படி திமுகவுடைய கைகூலிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா சாராயம் விக்குது, அதுவும் கள்ளச்சாராயம். ஏற்கனவே கண்ணுக்குட்டியா இருக்கலாம், அதுக்கப்புறம் மரூர் ராஜாவா இருக்கலாம். இவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா திமுக காரங்க. இவங்களால ஏகப்பட்ட பேர் உயிரிழந்தாங்க. இப்ப ஈரோட்ல வந்து கள்ளச்சாராயம் காவல்துறை கைது செய்திருக்குது. இதுக்கெல்லாம் வெட்கி தலை குனிந்து முகத்தை மூடிக்கிட்டு போக வேண்டியது யாரு? முதலமைச்சர். நாங்க ஏன் முகத்தை மூடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா முகத்தை மூடணும். ஏன்னா கரூர்ல இன்னைக்கு முப்பெரும் விழாவாம். 1 மணி நேரம் செய்தி, அதுல 3/4 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய முப்பெரும் விழாவையே காட்டிட்டு இருக்கிறாங்க. 1/4 மணி நேரம் இருக்குது இல்ல, அதுலயாவது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்பதை காட்டுவாங்கன்னு பார்த்தா இந்த நடுநிலையான ஊடகம் அந்த தருணத்துல விளம்பரத்தை போட்டு விட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது கலைஞர் டிவி, இது சன் டிவி அப்படின்னு பெயரை மாத்திக்கிட்டு 24 மணி நேரம் நீங்க என்ன பண்ணணும்? திமுகவுடைய முப்பெரும் விழாவை ஒளிபரப்பு பண்ணணும். நடுநிலையான டிவி என்று சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அதையெல்லாம் சொல்லாம ஓர வஞ்சனை செய்யக்கூடியவங்க, ஊதாரிகளா சுற்றி திரிறவங்க, ஊழல்வாதிகளை, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஊடகத்துடைய நடுநிலைமை கேள்விக்குறி ஆகுமா இல்லையா? அப்புறம் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லையா? அதனால எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கின்னு போறத விட இந்த ஊடகம் தான் வந்து பாத்தீங்கன்னா முகத்தை மூடிக்கின்னு திரியணும் அப்படின்னு அதிமுகவினர் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. திமுகவுடைய செய்தியை கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் சொல்லிவிட்டு அந்த மாநாடு நடக்கின்ற போதாவது ஒளிபரப்பு பண்றாங்க. ஆனா தாவேக்காவுடைய செய்தி காலையில் இருந்து விஜய் அவர்கள் மீட்டிங் முடிக்கிற வரைக்கும் நேரலை. விஜய் அவர்கள் காரை எடுத்தார், படி விட்டு இறங்கினார், அவரு திருச்சியை நோக்கி போகின்றார், பெரம்பலூர் வருவாரா அப்படின்னு காலையில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் விஜய பின்தொடர்கின்ற ஊடகம் இருக்கிறது. சோ இப்படி ஒரு கட்சியை தூக்கி பிடிப்பதற்கு எதற்கையா நடுநிலையான ஊடகம்? இந்த ஊடகத்தை நம்புகின்ற மக்கள் தவறான முடிவு எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அதிமுகவினர் ஊடகத்தை வச்சு செய்யறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா?
வடபழனியில எடப்பாடி பழனிசாமி பேசினார். அன்னைக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டார், எங்களுக்காக பேச வேணாம், இந்த ஊடகம் தயவு செய்து எங்களுக்காக பேச வேணாம், நடுநிலையா செய்தி போடுங்க. திமுக தப்பு பண்ணிச்சுன்னா தப்புன்னு சொல்லுங்க, அதிமுக தப்பு பண்ணிச்சுன்னா தப்புன்னு சொல்லுங்க. ஆனா ஒருபோதும் அதிமுகவே குறி வச்சு அடிக்காதீங்க. நாங்க ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது விமர்சனம் பண்ணீங்க, ஓகே. ஆனா இப்ப எதிர்கட்சி வந்துட்டோம். இப்போ எதிர்கட்சி ஆன பிறகு கூட அதிமுகவினரை கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கீங்களே, எல்லாம் நியாயமா இருக்குமா? இல்ல அதிமுக என்ன நடந்தா என்ன, அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது? ஏன் 24 மணி நேரம் அதிமுக என்று கதறீங்க? எங்க பின்னாடியே கேமராவை தூக்கிட்டு வரதுனால உங்களுக்கு பிசினஸ் போதா? இல்ல அதிமுக செய்தி சொன்னாதான் பாத்தீங்கன்னா மக்கள் செய்தியை பாக்குறாங்களா? அதனால தயவு செய்து அதிமுக பின்னாடி அலையாதீங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அதை காட்டுங்க. கையெடுத்து கும்புறேன்னு சொல்லிவிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இந்த ஊடகத்துக்கிட்ட. கொஞ்சம் நடக்கிற விஷயங்களை அப்படியே சொல்லுங்க. திமுக எதிராக பேச வேண்டும் என்று நான் கேட்கவே மாட்டேன். ஆனா நமக்கு ஒரு கேள்வி இருக்குதுங்க. இந்த கேள்வி ஊடகத்துக்கு தாங்க. அதாவது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 3 வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகவே இல்லைங்க. ஆனா திடீர்னு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் போனார். அப்ப ஏதாவது ஒரு ஊடகம் போய் ஏதாவது ஒரு அமைச்சர்கிட்ட மைக்கை நீட்டி, என்னங்க 3 வருஷமா மத்திய அரசாங்கத்தை கண்டித்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிங்க, ஆனா இந்த ஒரு முறை மட்டும் ஏன் போனீங்க, எதுக்காக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்களா? ஏன் முதலமைச்சர்கிட்டே கேட்டுக்கலாமே, என்னங்க நீங்க திடீர்னு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு என்னங்க பின்புலம், ஏங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு காரணத்தை கேட்டிருக்கலாமே. கேட்கறதுக்கு இந்த ஊடகத்துக்கு தைரியம் இருக்குதா? இல்ல இந்த ஊடகம் தான் யாரையாவது ஒருத்தர விவாதத்துல, ஏப்பா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 3 வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போல, ஏன் இந்த வருஷம் போனாரு, அதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஏதாவது ஒரு ஊடகம் விவாதம் வச்சுதான்? இல்ல திமுக ஆட்சி தொடங்கினதுல இருந்து ஆளுநர் கொடுக்கின்ற விருந்த புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் ஜனவரி மாசம் குடியரசு தினத்துல ஆளுநர் தந்த விருந்துல ஏன் நம்ம முதலமைச்சர் கலந்துகிட்டாரு அமைச்சர் பெருமக்களுடன்? என்ன காரணம்? இத்தனை வருஷமா இல்லாதவங்க ஜனவரி மாசம் நடந்த குடியரசு தினத்துல மட்டும் அப்படி என்ன முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆளுநர் செஞ்சு விட்டாரு தமிழ்நாட்டுக்கு? ஆளுநர் மக்கள் விரோத செயலை கைவிட்டுட்டாரா? இல்ல திமுக ஏற்றி அனுப்பின மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாரா? இல்ல ஆளுநர் ஜனவரி மாசம் இந்த வருஷம் நல்லவரா மாறிட்டாரா? ஏன் ஆளுநருடைய தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்துகிட்டாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் மைக்கை நீட்டி முதலமைச்சர் கிட்டயோ இல்ல அமைச்சர் பெருமக்கள் கிட்டயோ கேட்டாங்களா? அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட மைக்கை நீட்டி கேட்டாங்களா? ஏன் கேட்கல? இப்ப மட்டும் கூப்பிடுறாங்க. பிரியன் ஒருத்தர் அரசியல் அமைச்சிருக்கிறாராம். என்னங்க எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கிட்டு அமித்ஷா பார்த்துட்டு வந்திருக்கிறாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு ஒரு விவாதம். இல்ல எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை முறிக்க போகின்றாரா, அமித்ஷாவுடன் மனக்கசப்பா முகத்தை மூடிக்கொண்டு வந்தாரு. இன்னொருத்தனை கூப்பிட்டு கருத்து. அப்புறம் இன்னொருத்த என்ன சொல்றான், எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் என்ன பேசினார் தெரியுமா அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, நேரா எடப்பாடி பழனிசாமி கிட்ட மைக்கை நீட்டி, என்னங்க அமித்ஷாவை சந்திக்க மாட்டேன்னு சொன்னீங்க, டெல்லி வந்திருக்கீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு மடக்கி மடக்கி கேக்குறாங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் பாவம், போயிட்டு பதிலளிக்கிறேன் அப்படின்னு தலை தெறிக்க ஓடுறான். சோ இப்படி எங்க போனாலும் சரி 24 மணி நேரம் மைக்கு நீட்டுகின்ற துணிச்சல் அதிமுக எதிர மட்டுமே ஊடகத்துக்கு. திமுக காரங்கிட்ட போய் மைக்கு நீட்டி கேட்க சொல்லு, என்ன ஐயா உங்க ஆட்சியில் 24 மணி நேரம் கொலை நடக்குது. அதுலயும் சமூக வலைதளத்தை போய் பார்க்கும்போது நம்முடைய உதயநிதி இருப்பாரு, அவரு தபார் ஒருத்தர் பச்சை கலர் பஸ் எடுத்துன்னு போயிட்டாரு, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் பஸ் எடுத்துன்னு போயிட்டாரு. இந்த 2 பேரும் ஊரா பஸ் எடுத்துக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டே போனாலும் கடைசியில வெற்றி பெற போறது எது தெரியுமா? பிங்க் கலர் பஸ் தான். பெண்கள் ஆதரவுடன் பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெற போகுது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாராம். ஆனா இன்னைக்கு சமூக வலைதளத்தை போய் பார்த்தா பிங்க் கலர் பஸ்னுடைய அவல நிலைய அதிமுக காரங்க எடுத்து போடுறாங்க. கூட பாஜக காரங்க சேர்ந்துக்கிட்டாங்களா கண்டி? தமிழ்நாட்டுல பிங்க் கலர் பஸ்னுடைய அவல நிலையும் அதனால் ஏற்படுகின்ற விபத்துக்களும் எத்தனை பேர் மரணித்தாங்க என்ற பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சோ வாயை வச்சு சும்மா இருக்கலாம், வாயை கொடுத்து வம்புல மாட்டிட்டார் உதயநிதி ஸ்டாலின். மொத்தமா இந்த பிங்க் கலருடைய பரிதாப நிலைய போட்டு உடைச்சிட்டாங்க. கொஞ்ச நெஞ்சம் மரியாதை இருந்தது இந்த பிங்க் கலர் பஸ்ஸுக்கு, அத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. சோ அதனால பச்சை கலர் பஸ்ஸோ அல்லது மஞ்சள் கலர் பஸ்ஸோ அவன் தகுதிக்கு ஏத்த மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அதை பண்றான். இந்த தனி மனித தாக்குதல், 2வது பாடி ஷேம் பண்றது, 75 ஆண்டு கால அரசியல் கட்சிக்கு ஏன் இப்படி ஒரு குறுக்கு புத்தி அப்படின்னு நமக்கு தெரியல. மொத்தத்துல இவங்க ரகசியமா போய் மோடி இடத்துல என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி அமித்ஷா கிட்ட போயிட்டு, அதே மாதிரி நிதி அமைச்சர் கிட்ட போயிட்டு
பல அமைச்சர் வீட்டுல ரைடு நடந்த உடனே சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு தெரியல. இல்ல ரெய்டு எந்த அமைச்சர் வீட்டு நடந்ததோ அவங்க நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா ரெய்டு நடந்தா டெல்லி ஜூட்டு. ஆனா ஏன் போறீங்க, எதுக்கு போனீங்க அப்படின்னு இங்க இருக்கின்ற ஊடகத்தினர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வியே கேட்க மாட்டாங்க. என்னங்க நேத்து வரைக்கும் நீங்க சென்னையில் இருந்தீங்க, ரெய்டு நடந்த முடிந்த பிறகு நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் சந்திச்சு வந்தீங்களே, என்ன விஷயங்க அப்படின்னு சந்தித்த அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்பாங்களா? அந்த சந்திப்புக்கு கூட இருக்கக்கூடிய கனிமொழி கிட்ட கேட்பாங்களா? ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் முகத்தை மூடிக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு 24 மணி நேரம் பொழிப்புரை கட்டுரைகள் எல்லாமே அதிமுக காரங்க சமூக வலைத்தளத்துல இந்த கேள்வியா கேட்டு கொள்றாங்க. இதுக்கெல்லாம் திமுக கிட்ட இருந்து பதில் வருமா? எனக்கு தெரியல. ஆணவ படுகொலை நடந்தாலும் சரி, வயதானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நகைக்காகவும் பொருளுக்காக படுகொலை செய்யப்பட்டாலும் சரி, கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்தாலும் சரி, இதை பற்றி ஊடக செய்தி ஒளிபரப்பு பண்ண போறது இல்லை. எல்லாம் விலை போன ஊடகங்களாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆதங்கப்பட்டார் வடபழனியில. அப்படிதான் இருக்குது இன்னைக்கு ஊடகத்தை பார்க்கின்ற போது. இந்த செய்தி பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்கள்.